மேக்காங் நதி ஆசியாவின் மிக நீளமான மற்றும் கலாச்சார ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த ஆறுகளில் ஒன்று. இது டிபெட் பீடபூமியிலிருந்து தென் சீன கடல் வரை சுமார் 4350 கிலோமீட்டர் தொலைவுக்கு நீண்டுள்ளது. சீனா, மியான்மர், லாவோஸ், தாய்லாந்து, கம்போடியா மற்றும் வியட்நாம் ஆகிய 6 நாடுகளின் வழியாக பாயும் மேக்காங் நதி தென்கிழக்கு ஆசியாவின் பிரதான நிலப்பகுதியின் சூழலியல் மற்றும் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக அமைகிறது. மேக்காங் நதிப்படுகை உலகின் மிகவும் பல்லுயிர் பன்முகத்தன்மை கொண்ட நன்னீர் அமைப்புகளில் ஒன்றாகும். அமேசானுக்கு அடுத்தபடியாக அரிய ராட்சத மேக்காங் கேட்ஃபிஷ் உட்பட ஆயிரக்கணக்கான மீன் இனங்களை இந்த நதி கொண்டுள்ளது. மேக்காங் நதியின் தனித்துவமான அம்சம் கம்போடியாவின் டோன்லேசாப் ஏரியுடனான அதன் இணைப்பாகும். அங்கு பருவகால ஓட்டம் தலைகீழ் பருவகாலமாக ஏரியை விரிவுபடுத்தி மீன்களுக்கான இயற்கை இனப்பெருக்க நிலத்தை உருவாக்குகிறது. விவசாய ரீதியாக மேக்காங் நதி பரந்த அளவிலான நெல் வயல்களை ஆதரிக்கிறது. குறிப்பாக வியட்நாமில் மேக்காங் டெல்டா அபரிமிதமான நெல் வயல்களை ஆதரிப்பதால் இது பெரும்பாலும் நாட்டின் அரிசி கிண்ணம் என்று அழைக்கப்படுகிறது. கலாச்சார ரீதியாக மேக்காங் நதி பல நூற்றாண்டுகளாக பண்டைய நாகரிகங்கள், வர்த்தக பாதைகள், மத நடைமுறைகள் மற்றும் நாட்டுப்புற கதைகளை வடிவமைத்துள்ளது. இருப்பினும் இன்று பெரிய அளவிலான நீர்மின் அணைகள், மணல் சுரங்கங்கள், மாசுபாடு மற்றும் காலநிலை மாற்றம் ஆகியவை நதியின் இயற்கையான வெள்ள சுழற்சிகளை மாற்றியுள்ளன, மீன் வளங்களை குறைத்துள்ளன. மேலும் டெல்டா பகுதிகளில் நீரில் உப்புத்தன்மை ஊடுருவலை அதிகரித்துள்ளன. இதன் விளைவாக இன்று மேக்காங் நதி அபிவிருத்தி தேவைகளையும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையையும் பிராந்திய ஒத்துழைப்பையும் சமன்படுத்தும் இக்கட்டான சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கிறது.